எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. 7/7/24 கேஎல் கெஸ்ஸிங். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நண்பா 7ஆம் தேதி இன்னைக்குள்ள சார்ட். இது இன்னைக்கு ரிசல்ட்டு இதில் இருந்து தான் அடிப்பாங்க, மிஸ் ஆகாது. இப்போ நம்ம எடுத்துகிட்டு வர சார்ட்டு இப்போ ஒரு சின்ன ரிவ்யூ ஒன்று பாருங்கள். இங்கே பாருங்கள், இது நம்ம நேற்று கொடுத்த சார்ட்டு, வீக்லி சார்ட்டில் உங்களுக்கு ஒரு இப்போ இது எப்படின்னா வந்து நம்ம இப்போ எப்படி ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு எடுத்துகிட்டு வரோன்னு சொல்கிறேன். நம்ம வந்து எல்லா நம்பரையும் தோராயமாக கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களுக்கு இதுலேருந்து எதனா எடுத்து போடுங்க. எடுத்து போட்ட பிறகு வின்னிங் வந்த பிறகு எல்லா நம்பரும் நம்ம மாற்றி கொடுக்கக்கூடாது. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தான் கொடுக்கணும். நம்ம பேசுகிறதுல உண்மை இருந்தால் தான் நீங்கள் அடுத்த நாள் நம்ம சேனலை பார்ப்பீங்க. நம்ம சொல்கிற நம்பரை தைரியமாக ப்ளே பண்ணுவீங்க, இல்லைன்னா பண்ண மாட்டீங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு பேட்டர்ன் ஒன்று சொன்னோம். 8383 வந்து நமக்கு கொஞ்சம் 3 இடத்துல வருது நண்பா. இதை வச்சு தான் நான் வந்து இப்போ நேற்று இந்த பேட்டர்னை எப்படி கொடுத்தேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். 8383 வருதுன்னு சொல்லிட்டு தான் இந்த பிசியில் 8383 வருதுன்னா இந்த 8 உள்ள உள்ள 3 ரிவர்ஸாக வரும். சி போர்டுன்னா 33669 நான் கொடுத்தேன். கொஞ்சம் ஜஸ்ட்டு இந்த 8869 கொடுத்துருந்தா நேற்று வினிங் நண்பா. இந்த 6ஐ எப்படி பி போர்டுக்கு வச்சேன்னா இந்த சார்ட்லேருந்து எப்படி ரிசல்ட் எடுக்கணும்னு தெரிஞ்சுங்க. நமக்கு அந்த நேற்று போன வாரம் 440 அடித்தான். இந்த 0லேருந்து கண்டினியூ நம்ம எடுத்துன்னு வந்த சார்ட்டை பாருங்கள். அந்த சார்ட்டு 0 கூட உள்ள நம்பர் தான் கண்டினியூ, 0ல் இருந்து தான் ஸ்டார்ட். நமக்கு அதை வச்சு தான் 0 கூட இருக்கிற இந்த 6ஐ பி போர்டுக்கு எடுத்தேன். இப்போ நேற்று நம்ம 3 எடுத்துட்டோம். இப்போ சப்போஸ் நான் ஏ போர்டுக்கு 8 எடுத்திருந்தேன்னா ஒரு சாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்னு. இப்போ நேற்று நான் 8 எடுத்துருந்தேன். இப்போ 88ன்னு நான் எடுத்துருந்தேன்னா வச்சுங்க. இப்போ பி போர்டுக்கு நான் 6 எடுக்கிறேன். 6 எடுத்து ஷார்ட்லேருந்து எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். 6 கூட இருக்கிற நம்பரெல்லாம் எடுக்கணும். இங்கே பாருங்கள், 6 பி போர்டுக்கு வச்சு 64 62 67 இங்கே இருக்கா 6. அடுத்து 6 இதில் இல்லை நண்பா. இது வந்து இங்கே பாருங்கள், அடுத்து இங்கே இருக்குது 6. இப்படி 6 இருக்கும்போது என்ன பண்ணணும் நம்ம? இங்கே பாருங்கள் 60. அடுத்து எங்கே இருக்குது 65 69 4 டிஜிட் இப்படி எடுக்கும்போது நமக்கு வந்துடும். புரியுதா நண்பா? இப்போ உங்களுக்கு இப்போ நேற்று அப்படி தான் நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் 9 எனக்கு சி போர்டு காட்சிச்சு. 0 கூட இருக்கிற நம்பரை வச்சு தான் எடுக்கணும். அதை வச்சு தான் நான் 5 எடுத்தேன். உங்களுக்கு 587 கொடுத்தேன். இந்த 0 எடுத்தேன். 0 எடுத்து 883 கொடுத்தேன். இந்த 1 எடுத்தேன். இது எல்லாமே இதை எடுத்து தான் கொடுத்தேன். இப்போ நேற்று இதுவே நான் வந்து இங்கே பாருங்கள் 9 எடுத்தேன். 9 எடுத்து தான் இங்கே பாருங்கள் 39 89 49 9 பக்கத்தில் உள்ள நம்பர் எல்லாம் பிசியில் கொடுத்துட்டு நமக்கு 69 ஸ்ட்ராங்காக வந்துச்சு. அதனால தான் 69 டாப்பில் கொடுத்தேன். புரியுதா உங்களுக்கு? மொத்தமாக அதை கழிச்சு போட்டு எல்லாம் எடுத்து விளையாடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் என்ன விளையாடுறேன்னு உங்களுக்கு தெரியணும்ல. இப்போ என்னை நம்பி நீங்கள் உள்ளே வரீங்க. இப்போ நான் என்ன விளையாடுறேன்னு தெரியணும்ல. இப்போ நான் லாஸ் ஆகக்கூடாதுன்னு பார்க்கும் போதும் உங்களையும் நீங்களும் அந்த லாஸில் போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் எடுத்து தான் உங்களுக்கு இந்த பாருங்க 69 கொடுத்தேன். 39 89 49 எடுத்து இந்த 69 எனக்கு ஸ்ட்ராங்காக வந்துச்சு. இந்த 69 கொடுத்து உங்களை நான் இது விளையாடுங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? 69 எடுத்து கொடுத்து விளையாடுங்கன்னு சொல்கிறேன். இப்போ நமக்கு இந்த 83 நான் உள்ளே வச்சுருந்தேன்னா நேற்று ஒரு 30 ருபீஸில் போட்டிருந்தாலும் அதோட வின்னிங் அமௌண்ட் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு 5 மாதம் லாஸ் பண்ண காசை அதிலே எடுத்துகிட்டு இருக்கலாம். மிஸ் ஆயிடுச்சு. நம்மளுடைய நோக்கமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு யூடியூபர் கொடுக்குறாங்கன்னா எல்லாமே பொதுவாக அவங்களுக்கு இதில் என்ன பாயிண்ட் இருக்கோ எடுத்து போட்டு விளையாடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்ன விளையாடுறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அதை கேட்கணும் கமெண்டில். நீங்கள் என்ன விளையாடுறீங்கன்னு கேட்டால் தான் அவங்க எவ்வளோ லாஸ் ஆகிறாங்கன்னு தெரியும். புரியுதா? அவங்கள விட இதை பார்த்து போடுற பார்த்தீங்களா, நீங்கள் தான் ரொம்ப லாஸ் ஆகுவீங்க. அவங்க 3 மாதத்தில் காலி ஆகிறாங்கன்னா நீங்கள் ஒரே மாதத்தில் காலி ஆகிடுவீங்க நண்பா. எந்த பக்கம் இருக்கணும்னு தெரிஞ்சுங்க. ஓகேவா? இப்போ நான் எதுக்கு எனக்காக இந்த நம்பர் போடுங்கன்னு சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு நாள் இதில் வந்து நீங்கள் போடலை வின்னிங் ஆனாலும் அடுத்த நாள் நான் சொன்னால் நீங்கள் போடுவீங்க. வின்னிங் ஆச்சுன்னா 30 ருபீஸில் போட்டாலும் அதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதில் எப்படி வின்னிங் எடுக்கணும், எப்படி இன்றைக்கி என்ன அமௌண்ட்டுன்னு எனக்கு உள்ளதை நான் எடுத்துப்பேன். நம்ம யார்கிட்டையும் கேட்க மாட்டோம். நம்மளுடைய நோக்கம் தானா நீங்களே எடுத்து விளையாடுங்க, நீங்களே வின் பண்ணுங்கள்.
நம்மளுடைய இது வந்து உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவு மட்டும் போதும். இப்போ நம்ம சாட்டெல்லாம் பாருங்கள் நண்பா. இப்போ அவ்வளோ பெரிய சாட்டில் இப்போ ஒரு ஃபுல் சாட்டில் 365 நாளில் நம்ம ஒரு 8 நாள் சாட்டை மட்டும் எடுத்துன்னு வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு. இப்போ அதாவது ஒரு பெரிய அண்டாவில் இருக்கிறத உங்களுக்கு ஒரு குண்டாவில் எடுத்துன்னு வந்து கொடுத்து ஒரு இலையில போட்டு கொடுக்குறோம், சாப்பிடுங்கன்னு. நம்ம எடுத்துன்னு வர பேட்டர்ன் எல்லாம் பாருங்கள். நேற்று அடிச்ச ரிசல்ட்டை பார்த்தீங்களா? நம்ம எடுத்துன்னு வந்த பேட்டர்னை பாருங்கள், மிஸ்ஸே ஆகாது நண்பா. அதே மாதிரி தான் இது இன்னைக்கு டேட்டில் உள்ள பேட்டர்ன், புரியுதா? இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய சாட்டில் நம்ம எவ்வளோ நேரம் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணி ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு வரோம். நீங்கள் நம்ம எல்லா சாட்லேயும் பாருங்கள், இந்த மாதிரி ஒருத்தராலையும் இந்த சாட்டு டெய்லியெல்லாம் கொடுக்க முடியாது நண்பா. எடுத்து அவ்வளோ பெரிய சாட்டில் இருந்து 8 நாள் சாட்டை எடுத்துன்னு வந்து கொடுக்குறோம். இதில் இருந்து தான் ரிசல்ட் அடிப்பாங்க. இதை நீங்கள் புரிஞ்சு எடுத்துங்க, ஓகேவா? இப்போ நண்பா பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டு இங்கே பாருங்கள், எல்லாமே பாருங்கள், எல்லா நாளுமே பாருங்கள். என்ன ஃப்ரண்ட்டில் போய் பாருங்கள். இல்லை நான் இதெல்லாம் பார்க்கலன்னா உங்களுக்கு லைவ் சாட்டு அடுத்தடுத்த நாள் சாட்டும் இருக்குது நம்மகிட்ட. என்ன 1 மாதம் சாட் இருக்குது. இப்போ இந்த சாட்டெல்லாம் என்னென்ன டேட்டுன்னு பார்த்துங்க, ஓகேவா? இப்போ இந்த சாட்டில் இருந்து தான் அடிப்பாங்க. இது எல்லாமே அன்னைக்கு ஃபுல்லாக 15ஆம் தேதி வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன், ஓகேவா நண்பா? அதனால் ஆமாம் பொறுமையாக விளையாடுங்க, லாஸ் ஆகாமல் விளையாடுங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நம்பர் கொடுத்துட்றேன் நண்பா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்கள் கணக்கில் வச்சு நம்ம மட்டும் எடுத்து போடுவோம் நண்பா. நான் இந்த நம்பர் தான் போட போகிறேன், ஓகேவா? நான் என்ன போடுறேனோ அதை தான் உங்களுக்கு கொடுப்பேன். சும்மா தோராயமாக கொடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் போட்டு இதுவாக அவங்கன்னு தான் நான் கொடுக்க மாட்டேன் நண்பா. பாருங்க, 721 நண்பா, நோட் பண்ணிங்க. 3 டிஜிட்டில் ஒரே நம்பர் தான் 721. 4 டிஜிட்டில் 3 நம்பர் 892701278921. இங்கே ஒரு 3 நம்பரு, இங்கே ஒரே ஒரு நம்பர். உங்களுக்கு அப்படி தனியாக நண்பா ஏபியில் 2 நம்பர் நண்பா, 2702. வேறு நம்பரே இன்றைக்கி இல்லை நண்பா. இதெல்லாம் எப்படி எடுக்கணும்னு சாட்டில் வந்து இங்கே பாருங்கள். அந்த அவ்வளோ பெரிய சாட்டில் இருந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. அவ்வளோ பெரிய சாட்டில் இருந்து இப்போ அண்டாவில் இருந்து குண்டாவில் எடுத்துன்னு வந்துட்டு இலையில கொடுத்து சாப்பிடுப்பானா? அண்டாவில் சாப்பாடு இருக்குது, நீ எடுத்துன்னு அந்த குண்டாலையும் சாப்பாடு இல்லை, இலையிலையும் சாப்பாடு இல்லைன்னும் போதும் அடுத்த நாள் நான் வீடியோ போட முடியாது நண்பா. நம்ம எடுத்துகிட்டு வர சாட்டு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள், எல்லா நாளும் பாருங்கள், ஓகேவா? எல்லா நாளும் பாருங்கள். நம்ம எடுத்துகிட்டு வர இதுலேருந்து எடுத்துக்கங்கன்னு சொல்கிறேன் உங்களுக்கு, புரியுதா உங்களுக்கு? நேற்று இப்போ நான் இதுலேருந்து 0 கூட இருக்கிற 6 எடுத்தேன், 6 எடுத்து பிசி எடுத்துட்டேன், புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி தான் நமக்கு இப்போ போன வாரம் என்ன அடித்தாங்க, 7 அடித்தாங்க. இப்போ இந்த 7 கூட நமக்கு ஒரே ஒரு 7 தான் இருக்குது. அதை வச்சு தான் இந்த 7ம் இந்த 2ம் வச்சு நான் இதெல்லாம் எடுத்துருக்கேன். மிஸ்ஸே ஆகாது நண்பா. சாட்டில் போய் பாருங்கள். ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் எடுத்து ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் அடிப்பாங்க, இல்லை உள் நம்பர் 2மே சேர்த்து அடிப்பாங்க. இல்லைன்னா 3 டிஜிட்டும் பக்கத்தில் இருக்கும். நம்ம எல்லா சாட்டுமே பாருங்கள், அழகாக உங்களுக்கு எடுத்துன்னு வந்து நம்ம சேனல் மூலிமா கொடுக்குறோம். 8 நாள் சாட்டை கொடுக்குறோம். ஒரு 1 இயர் சாட்லேருந்து எடுத்து உங்களுக்கு 8 நாள் சாட்டை கொடுக்குறோம். இதுலேருந்து தான் அடிப்பாங்க. இதிலேருந்து நான் என்ன எடுக்கிறேனோ அதை தான் நண்பா உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேவா? நான் ஃப்ரண்ட்டில் நம்பர் தரேன். ரொம்ப நேரம் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த வீடியோவை பாருங்கள். இன்னொரு வீடியோவில் ஃப்ரண்ட்டில் இந்த 3 நம்பர் தரேன் நண்பா, அதை பார்த்து ப்ளே பண்ணுங்க. ஓகே, பாய் நண்பா.